வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரைஸ் ராபி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்த தேர்தல் 2026க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டாங்களா நம்ம திமுக. அப்போ அதிமுக என்னாச்சுன்னா, அதிமுக இருக்குமா இல்லையான்னு தெரியாத பட்சத்தில் அதிமுக தான் உடையன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பிஜேபி ரெண்டாக பிளந்துரும் போல இருக்குது. ஏன் ஸ்டாலின் இஸ் வெரி டேஞ்சரஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிடுறேங்க. ஏன்னா பூத்து வாரியாக தான் ஆளை நிப்பாட்டி கரெக்டாக ஓட்டுன்றாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் இவிஎம் மிஷனுக்கே ட்ரைனிங் கொடுக்குற அளவுக்கு தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லா விதமான ட்ரைனிங் கொடுத்து உட்கார வச்சு 40க்கு 40 அடிச்சாப்புல பாருங்கள். அப்போவே தெரிஞ்சு போச்சு ஸ்டாலின் இஸ் நாட் டேஞ்சரஸ், ஸ்டாலின் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் அப்படின்றது. இப்போ 2026க்கு இப்போயே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அதிசயம், ஒரு மிகப்பெரிய அதிசயம்னே வச்சுக்கோங்க, இல்லை அதிர்ச்சினாலும் வச்சுக்கோங்க. என்டிகே, பிஜேபி, டிவிகே யார் தெரியுதுங்களா? நாம் தமிழர், பாஜக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயோட கட்சி. இவங்க 3 பேரும் மூவர் அணின்னு ஒன்று சேரப்போகுது. இந்த மூவர் அணி அப்படின்றது ஒன்றா சேர்ந்துருவாங்கன்னு ஒன்றே நான் சொல்ல வரல, தனித்தனியாகவே செயல்படுவாங்க. எப்படிடா திமுகவை வீழ்த்துவது அப்படின்ற ஒரு விஷயந்தான் இப்போ அவங்களுடைய மிகப்பெரிய குறிக்கோள். இதை நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த முறை எப்படி இவர்களுக்கு இவ்வளோ ஓட்டு கிடைச்சிது? ஸோ நாம் தமிழருக்கு அந்த அளவுக்கு ஓட்டு வந்திருக்குதா, இல்லை பாஜக எப்படி இந்த அளவுக்கு ஓட்டு வாங்கினாங்க? மேலும் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சியான திமுக எல்லா இடத்துலையும் வெற்றி பெற்றார்கள். ஆனால் வாக்கு சதவீதம் பார்க்கும் பொழுது நாம் தமிழர் உயர்ந்துள்ளனர், பாஜகவும் தன்னுடைய பங்குக்கு ஓரளவுக்கு உயர்ந்திருக்கிறாங்க. ஒரு சில இடங்களில் 2வது இடத்துல வந்திருக்காங்க, அதிமுகவை பின்னுக்கு தள்ளி. அடுத்து இப்போ விஜயும் வராப்பில் இவங்க எல்லா நிலைமையும் என்ன ஆக போகுது? ஸ்டாலின் அவர்களுடைய வியூகம் பலிக்குமா பலிக்காதா? 2026 தமிழகம் யாரை முதல்வராக போவது அப்படின்ற ஒரு விஷயந்தான் இப்போ நம்ம ஹாட் டாப்பிக்காக இன்றைக்கே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதில் ஸ்டாலின், திமுக, உதயநிதி இவங்களை அப்படியே விட்டுருங்க. அடுத்தது எடப்பாடி அவர்களுடைய இது டோட்டலாக டேமேஜ் ஆகிடுச்சு. அது ஒரு தனி வீடியோவே போடலாம். இந்த புதுசாக 3 பேர் வந்திருக்காங்கல்ல, யார்? நாம் தமிழர், பாஜக, தமிழக வெற்றி கழகம், நம்ம இளைய தளபதி விஜய். இவங்களுடைய நிலைமை என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு விஷயந்தான் இந்த காணொலி ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். பொறுமையாக நிதானமாக பாருங்கள். வெட்ட வெளிச்சமாக ஆக போகுது. ஒய் ஸ்டாலின் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் அப்படின்றது தெரிய வந்துடும். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மூவர் அணி அப்படின்னு சொல்லக்கூடியது சீமான், விஜய், பாஜக கூட்டணி, புதிய பாய்ச்சலில் அண்ணாமலை. கண்டிப்பாக இவங்க 3 பேரும் ஒன்று சேருவது ஒரு நடக்காத காரியம்தான். ஏன்னா சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாகவே இருக்கிறாரு. அவருக்குன்னு தனி கொள்கை இருக்குது. பாஜக அண்ணாமலை கிட்டத்தட்ட கொஞ்ச நாளில் ஒரு அக்ரெசிவ் பாலிடிக்ஸ்னு அவர் ஒரு பக்கம் போயிட்டுருக்கிறாரு. அடுத்து நம்மளுடைய விஜய் உள்ள வராரு. இவருக்கு என்ன கொள்கை, என்ன ஏதுன்னு ஒன்றுமே நமக்கும் புரியல, அவருக்கும் புரியல. ஏதாவது ஒரு பிரச்சனையை பற்றி பேசுவார் அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் பேச மாட்டாப்புல. படம் வரும்போது ஒரு குட்டி கதையை சொல்வார். இப்படியே இருந்துச்சுன்னா அவர்களுடைய ரசிகர்கள் நினைக்கும் வண்ணம் பெரிய அளவில் வெற்றிலாம் கிடைக்காது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் அண்ணாமலையாக இருக்கட்டும், சீமானாக இருக்கட்டும், இது நான் யாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் சொல்கிறேன். அண்ணாமலை சற்று உயர்ந்துள்ளார். பாஜக ஓரளவுக்கு அவங்களும் முன்னேற்றம் காண்பனர். அடுத்து நம்மளுடைய சீமான் அவர்களுடைய இந்த தேர்தலை பார்த்தோம்னா மிகப்பெரிய அளவில் அவருக்கு ஒரு வெற்றி தாங்க. இவர் அடுத்து எதிர்கட்சி தலைவராக வருவதற்கும் நிறைய சான்ஸ் இருக்கு. எப்படின்னா கூட்டணி, யாராவது ஒரு கூட்டணியை கண்டிப்பாக வைக்கணும். ஆனால் இப்போ என்னன்னு பார்த்தா பாஜகவுக்கு எப்படியாவது திமுகவை இந்த கோட்டையை உடைக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் பட்சத்தில், ஏன்னா மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. யார் அண்ணாமலை யார், விஜய் யார், சீமான் யார் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அதுக்கு தகுந்தாப்புல தான் ஓட்டு. ஸோ இந்த சமயத்தில் என்ன எடப்பாடி அவர்கள் அதிமுகவை பற்றி பேசாமல் இருக்கிறீங்கன்னு அவருடைய ஆளுமை பண்பை பார்க்கும்போது தான் இப்போ நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி கோட்டை விட்டார் அப்படின்றதே கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நமக்கே ஒரு 2 டீம் விளையாடுறாங்கன்னா 2மே நல்லா ஹாட்டாக அடித்து விளையாண்டா தானே நமக்கு பிடிக்கும். ஒரு நல்ல ஹை ஸ்கோரை வச்சு அதுக்கப்புறம் சேசிங்லேயும் அதே மாதிரி இருந்தால் தானே நமக்கு ஒரு சீரியஸாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் மேன் ஷோ காமிக்கிற மாதிரி திமுக போயிட்டுருக்குது, டிஎம்கே. இங்கே கொஞ்சம் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் அண்ணாமலை எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காருன்னு சொல்லிக்கிறாரோ அந்த அளவுக்கு கெட்ட பேரை சம்பாரிச்சிருக்காரு, உள்ளாரையும் சரி வெளியேயும் சரி. சீமான் அவர்கள் வரப்போகின்ற தேர்தலுக்குள்ளாரியே அவருடைய நிலை மிகப்பெரிய அளவில் பாஜக பி டீம்லேருந்து ஏ டீமாக போயிடுவார்.
புதுசாக வந்த ஒரு ஆள் யாருன்னா நம்ம இளைய தளபதி விஜய். இளைய தளபதி விஜய் அவர்களுடைய போக்கு இப்படியே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவரும் இந்த சினிமா துறையிலேருந்து காணாமல் போயிடுவார். இந்த ரசிகர்கள் இருக்காங்க பாருங்கள், சில பேர் ஒருத்தவன் திரியிறான் யூடியூப்பில், இவரை மாதிரியே விஜய் மாதிரியே ட்ரெஸ்ஸை பண்ணிக்கிட்டு பின்னாடி பின் போஸை மட்டும் கொடுத்துக்கிட்டு பித்துக்குழி மாதிரியே திரியிறாங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி போட்டால் இவர் வளர்ந்துட்டுருக்காருன்னு நினச்சிட்டானுங்களா? இல்லை சினிமாவில் இருக்கும்போது அவருக்கு ஐடி விங்லாம் வச்சு தான் அடுத்த சூப்பர் ஸ்டாருன்ற அளவுக்கு பில்டப்லாம் கொடுத்துட்டீங்க. ஆனால் ரஜினி அவர்கள் நடித்த படத்தை விட அதிகமாக வரல. அரசியலில் வரணும், டைரெக்டாக சிஎம் ஆகணும், அந்த நாற்காலியில் தான் உட்காரணுன்னும் போது இப்பொழுதுலேருந்தே நீங்கள் என்ன பண்ணணும்? ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவே இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க வேலையை 2026 எலெக்ஷனுக்கு. ஆனால் இவங்க என்ன பண்ண போகிறாங்க? இன்னும் சந்தோஷ கலைப்பில் அவங்க மீள யார்? சீமான். இந்த பக்கம் அண்ணாமலை பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. கூட்டணி உள்ளார இருக்கிறவங்களே போட்டு பார்க்குறது தான் நம்மளோட ஸ்பெஷாலிட்டியே. பாருங்கள், கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக ஒழிச்சதுனால ஒரு 10 சீட்டு அலைக்காக போயிடுச்சு. ஒரு 15 சீட்டு கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கலாம் கூட்டணி போட்டிருந்தா. அவங்கள ஒழிச்சிட்டாப்புல. சரி, இதெல்லாம் அவங்க மேலேருந்து சொல்லி செய்கிறாரா என்னன்னு தெரியல. ஆனால் இந்த மூவரணி அப்படின்றது 3 பேர் 3 ராமம் போட்டு அடுத்த எலெக்ஷனில் டோட்டலாக ஒன்றும் இல்லாமல் ஆக போகுது. அது எப்படி ஆக போகுதுன்றதை அடுத்தது பார்ப்போம். இப்போ இவங்களை பற்றி சொன்னீங்க, இது வாரிசு அரசியல் இல்லையா அப்படின்னா, இந்த வாரிசு அரசியல்லாம் வந்து பாஜக வளர்த்து விட்ட ஒரு விஷயங்கள். பக்கத்தில் தெலுங்கு தேசம், நம்ம ஆந்திர பிரதேசம், இங்கெல்லாம் என்ன நடக்குது? அங்கெல்லாம் வாரிசு அரசியல் கிடையாதா? இவங்க கூட்டணியில் இருக்கும் பொழுது அவங்க அந்த வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதே சமயத்தில் நிமிர்ந்து நிற்கிறான் பாரு, அவன் ஏதாவது ஒன்று பார்த்தோன்னா வாரிசு அரசியல்ன்றாங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் எந்த ஒரு இதுவும் எடுபடாது அப்படின்றது இந்த 40க்கு 40 தெல்ல தெளிவாக தெரிஞ்சு. இந்த சமயத்தில் ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க, 40 எடுத்து என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த 40 உங்களுக்கு கொடுத்துருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? காலில் விழுந்திருக்க மாட்டீங்க. அந்த 40 இல்லாதனால தானே இவ்வளோ பிரச்சனை உங்களுக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தோத்துட்டீங்க, இந்தியா கூட்டணி ராகுல்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு வானதி. ஐயா, நாங்கள் தோத்தது இருக்கட்டும்ங்க, ஆனால் சந்தோஷமாக இருக்கிறோங்க. நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம், ஆனால் மோடி ஜெயிச்சிட்டாரு, அவர் ஏங்க சந்தோஷமாக இல்லை அப்படின்னு தானே கேட்க தோணும். எல்லாம் மென்டலாக தெரியுதுங்க சொல்ல. சரி, நம்ம எடப்பாடி ஐயாவை பார்க்க தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கட்சி இருக்குமா இல்லை அவரே இருப்பாரா என்னன்னு தெரியல. 2026 2026 எலெக்ஷன் தேர்தல் நடப்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீமானுக்கு இதுதாங்க கடைசி கட்டங்க. அந்த கட்டம் வந்து அவர் இதாவாரா என்னன்னு சொல்ல முடியாது. ஏன்னு நினைக்கிறீங்களா? கூட்டணி இல்லாமல் அவரால் இங்கே சஸ்டெயின் பண்ண முடியாது. கண்டிப்பாக கூட்டணி இருக்கணும். ஏன்னா தொடர்ந்து தோத்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு சமயமும் புது புது முகங்கள் தேர்தலில் நிற்கக்கூடியவர்கள். எந்த அளவுக்கு தான் தொண்டர்கள் ஓரளவுக்கு அதோட பொறுத்திருந்து பயிற்சி, முயற்சி, தேர்ச்சி, வீழ்ச்சி, திரும்பவும் பயிற்சி இப்படின்னு வருவாங்க. விஜய்க்கு கட்டம் சரியில்லை. எவனோ மண்டையில் பூந்து சிஎம் ஆசையை கிளப்பி விட்டானுங்க. அழகா ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு ஒரு 500 கோடி சம்பாதிச்சிருக்கக்கூடியவர் அதை விட்டுட்டு இங்கே வராரு அப்படின்னா, இது என்னங்க 500 கோடியே, உங்களுக்கு 5000 கோடி கிடைக்குங்க, நீங்கள் தாங்க அடுத்த முதல்வர்னு எவனோ உள்ள புந்து செஞ்சுட்டான் அப்படின்னு நினைக்காதீங்க. யாரும் கிடையாது, நம்ம சங்கிகள் தான். ஏன்னா கொஞ்ச நாளாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சங்கிகள் மாதிரியே வேடம் போட்டு போவானுங்க இவங்க எல்லாருமே. சங்கிகள் மாதிரியே சில விஷயங்கள்லாம் இவங்களுடைய ஆக்டிவிட்டீஸில் பார்க்கலாம். அண்ணாமலை வந்து மக்கள் மிகுந்த காண்டு, சரியான காண்டில் இருக்கிறாங்க. ஏன்னா கோயம்புத்தூரில் அந்த அளவுக்கு ஏதோ காசெல்லாம் கொடுத்து என்னென்னமோ பண்ணியிருக்காப்புல. தினைக்கும் வந்து கீழே இறங்கி நிறைய வேலை செஞ்சும் வந்து அங்கே தோத்துட்டாப்புல அப்படின்னும் போதே தெரியுது மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள். ஏன்னா இந்த அளவுக்கு 40க்கு 40 அடிக்கிறாங்க அப்படின்னும் பொழுது ஸ்டாலின் அவர்கள் ஏன் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்கிறோம்னா, 3 தேர்தலை ஒரே கூட்டணியோட சந்தித்த ஒரே முதல்வர். இப்போ இந்தியா அளவில், இந்திய கூட்டணி கிடையாது, இந்திய அளவிலேயே நமது முதல்வர் ஸ்டாலினை போன்று ஆளுமை பண்பு மிக்கவர் எவரும் கிடையாது. அதனால தான் வந்து ராகுல் காந்தி சட்டசபையிலேயே அங்கே பார்லிமெண்ட்டில் இருந்து உன்னால் முடிஞ்சால் அங்கே தொட்டுப்பார், வந்துப்பார், கையை வச்சுப்பார் அப்படின்னு மோடிக்கு சவால் விட்டார். இப்படி இருக்கும் பட்சத்தில் ஸ்டாலின் அவர்களுடைய போக்கு ரொம்ப பொறுமைங்க. எனக்கு எல்லாரையும் பிடிக்கும், ஒருத்தவங்க ஒரு கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் பிடிக்கும். அது ஜெயலலிதா அம்மையாராக இருக்கட்டும், அடுத்தது கலைஞர் அவர்களாக இருக்கட்டும், எடப்பாடி அவர்களாக இருக்கட்டும், சீமானாவாக இருக்கட்டும், அண்ணாமலையாக இருக்கட்டும். ஆனால் இவங்க எல்லாத்தில் வந்து நம்ம ஒவ்வொரு விஷயம் பிடிக்கும். ஆனால்
நம்மளுடைய முதல்வர் அவர்களுடைய பொறுமை இருக்கு பாருங்க, அதுதாங்க எக்ஸ்பீரியன்ஸ். அதான் செயல் தலைவர்னு வச்சிருந்தாங்க பார்த்தீங்களா. கடின உழைப்பாளி எந்த இடத்துல எப்படி பொறுமையும் நிதானமும் காத்து தன்னுடைய காரியத்தை சாதித்து கொள்ள வேண்டும். அதாவது ஆடுற மாட்டை ஆடிதான் கிடக்கணும், பாடுற மாட்டை பாடிதான் கிடக்கணும்னு அன்பில் பொய்யாமொழி ஒரு தடவை பேசினாப்புல அந்த மாட்டு கதைகளை பற்றி சொல்லும் பொழுது. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப அருமையாக நேக்கா தன்னுடைய ஆளுமை மற்றவர்களைப் போல் இல்லாமல் ஒரு வித்தியாசமானவர். கிட்டத்தட்ட என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா ஒரு 50% ஜெயலலிதா அம்மையார், 50% கலைஞர் தாங்க. இதில் என்னன்னா 50% கலைஞரை தான் பார்த்தாங்க, ஒன்றும் ஜெயலலிதா அவர்களுடைய அந்த ஆளுமை அந்த விதமான ஒரு ஃபேஸை பார்க்கல. அது இனிமே பார்ப்பாங்க. இந்த 2 வருஷத்தில் நடக்க போகிற கூத்தை மட்டும் பாருங்க. சரிங்க, எல்லாத்தையுமே பேசிகிட்டு இருக்கீங்க, நாம் தமிழர் கட்சி வளர்ந்துச்சா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் தமிழர் கட்சி அது அவங்க முன்னேறாங்களா இல்லையோ, அவங்க வளர்ந்தாங்களா இல்லையோ, அவங்க ஜெயிக்கிறாங்களா இல்லையோ, இது எதை செஞ்சாலும் சரி அது பாஜக தான் செய்யறது அப்படின்றது மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. அதனால தான் இன்னமும் ஒரு இதை கூட ஜெயிக்கலை. மேலும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சீமான் அவர்கள்ட்ட வந்து நம்ம பாராட்டணும். ஓட்டுக்கு காசு கொடுக்கல, எல்லாருமே புதுமுகங்கள், புதுசாக வந்த சின்னம், இப்படியெல்லாம் இருக்கும் பட்சத்தில் அந்த அளவுக்கு உழைத்து ஒரு 35 லட்சம் ஓட்டு பெற்றார்கள் என்றால் அதனை நம்ம பாராட்டணுங்க. அந்த ஒரு விஷயத்தில் நாம் தமிழர் கட்சி சகோதரர்கள் மிக அருமையான உழைத்திருக்கிறார்கள். அதனுடைய பலன்தான் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் தமிழருடைய வளர்ச்சி பாஜகவின் வளர்ச்சி. நாம் தமிழர் தோற்றுனா அந்த தோற்று போனது பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய சரிவாகத்தான் இருக்கும். ஏன்னா இவர் ஜெயிக்கிற எந்த ஒரு விஷயமும் அது பாஜகவுக்கு சாதகமாகத்தான் இருக்கும். இதுவும் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. சரி, அடுத்து நம்ம பாஜக அண்ணாமலை இவர் பண்ணுற அட்டூழியம் இல்லாமல் அமித்ஷா அவர்கள் கண்டித்தது இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இவங்க எல்லாருமே வந்து பெண்கள்னாலே இப்படி தான் வச்சுருப்பாங்களா? காயத்ரி ரகுராம அங்கே விட்டு வந்தாங்க. இந்த வார் ரூம்ன்றது வந்து எந்த அளவுக்கு அலங்கோலப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு யாருக்கும் ஒரு ஒரு ரைட்ஸ், அந்த உரிமை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பெண் உரிமை அப்படின்றது இல்லாமல் போயிடுச்சோ. யாரை வேணாலும் அசிங்கப்படுத்திடுறது, தன்னை எதிர்த்து அவங்களை அசிங்கப்படுத்திடுது. அது உள்ளே இருக்க உட்கட்சியாக இருந்தாலும் சரி, வெளிக்கட்சியாக இருந்தாலும் சரி. இதுதான் வந்து நம்ம அண்ணாமலையோட ஸ்ட்ராட்டஜி. அதுதான் சொல்கிறது அக்ரெசிவ் பாலிடிக்ஸ். இதனால் அடுத்து வரக்கூடிய 2026 தேர்தலில் இப்போ கிடைச்ச ஓட்டு கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. அதை நம்ம அமித்ஷா கை ஒரு ஒத்த விரலை காமிச்சு மிரட்டுறாரு பாருங்க. அது இன்றைக்கி ட்ரெண்டிங்கு. ஏன் இந்த அம்மா இங்கே போய் உட்காந்துருக்குது? அழகாக போய் அவங்க அப்பா இருந்த காங்கிரஸ்லேயே இருந்தால் இந்நேரம் என்ன மரியாதை இருந்திருக்கும் அப்படின்றது தான் பல பேருடைய ஆதங்கம். அமித்ஷாவுடைய இந்த மாதிரி ஒரு மிரட்டலும் உருட்டலும் மிகப்பெரிய அளவில் சர்ச்சையே தான். அவங்களுக்கு கொஞ்சம் நெஞ்சம் இருந்த ஒரு செயல் கூட பெயரை டேமேஜ் ஆகிடுச்சு. ஆனால் என்ன பண்ணியிருக்காரோ தெரியல, இவர் ஏதாவது ரெக்கார்டிங் பண்ணியிருக்காரான்னு தெரியல, அண்ணாமலையை அந்த அளவுக்கு பொத்தி பொத்தி வளர்க்குறாங்க. காரணம் என்னன்னா, தமிழகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டாக்கணும். இதை செய்யணும்னா முன்னாள் காவல்துறையில் வேலை பார்த்தவர்கள் அருமையாக செய்வார்கள் அப்படின்ற ஒரு விஷயம். ஆனால் அண்ணாமலை பொறுத்தவரை எந்த ஒரு மிகப்பெரிய வெற்றியும் கிடையாது. எல்லாம் வந்து ஒரு பாசிங் க்ளவுட்ஸ், ஏதோ ஒரு புதுமுகம் அப்படின்ற ஒரு விஷயந்தான் இப்போ நடந்திருக்கு. எல்லாம் காசு தான். மேலும் பார்த்தீங்கன்னா இவர் கட்சியில் சேர்த்து வச்ச ஆளுங்க எல்லாருமே பிளேடு பக்கரி, பொறிக்கி, திருடன், அப்புறம் குண்டாஸில் அரெஸ்ட் பண்ணவங்க, இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் உள்ளார இருக்கிறாங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த கட்சிக்கு அங்கீகாரம் மக்களிடையே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தாங்க. சரி, அதான் பாஜகறாங்கன்னா ரஜினியை நம்பி இருந்தாங்க. ஆனால் ரஜினி டாட்டா காமிச்சிட்டு போயிட்டாரு. இப்போ விஜயை உள்ள இழுத்துல போட்டிருக்காங்க. விஜய் கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா குங்குமம் போட்டு போகிறாரு, குங்குமம் போட்டு கவுண்டர் மாதிரி. அதே சமயத்தில் இந்த செல்ஃபி எடுக்கிறத அந்த கூட்டத்தை பார்த்தோன்னா இதை அப்படியே ஓட்டா மாற்றிட்டேனாப்பா, நீ தான்ப்பா முதல்வர் அப்படின்னு மோடிஜி சொல்லிட்டாரு போல இருக்கு. ஏன்னா எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் பையனை, இப்படிப்பட்ட ஒரு பையனை இந்த அளவுக்கு கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாப்புல. அடுத்து முதல்வர் ஆசை வந்துடுச்சு. ஸ்ட்ரெயிட்டாக முதல்வர் தான். இப்போ ஒரு எம்எல்ஏ, எம்பி அப்படின்னு பொறுமையாக நிதானமாக கவுன்சிலரு இந்த மாதிரிலாம் ஆகிறதெல்லாம் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாகவே அண்ணன் வந்து ஒரு முதல்வர் சீட்டை உட்காரணுன்னு இருக்காப்புல. ஆனால் முன்பு ஒரு காலத்தில் விஜய் அவர்களுடைய ஆடிய ஆட்டம் என்ன, ஓடிய ஓட்டம் என்ன, அவருடைய பலவிதமான பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் இனிமே தான் வரும் வெளிய. அவங்க அப்பா வந்து மோடி அவர்களை சொல்லும் பொழுது, மோடி அவர்களுடைய கண்ணில் நான் பார்க்கும் பொழுது, அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய விஷன் அவர் கண்ணில், ஒரு தொலைநோக்கு பார்வை திட்டத்தோடு போயிட்டுருக்காரு. இந்த ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காரு. நீங்கள் வேணால் பாருங்கள். இதெல்லாம் போட்டு போட்டு காமிப்பாங்க.
அப்புறம் விஜய் வந்து செருப்பால் அடிப்பேன்னு சொன்ன விஷயம்லாம் நம்ம சீமான் அவர்கள். நாளைக்கு இவங்களுக்குள்ளார ஏதாவது ஒரு கூட்டணி கூட இதாச்சுன்னா கூட இதெல்லாம் வச்சு டேமேஜ் ஆகும். ஸோ ஆக மொத்தம் இவங்கெல்லாம் தனித்தனியாக இருந்து ஓட்டை பிரிப்பாங்க. ஓட்டை பிரித்து திமுகவுக்கு ஏதாவது பங்கம் செய்யணுமான்னு எதிர்பார்க்கறது தான். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜியே வேறு. கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய தேர்தலில் இன்றைக்கே வந்து உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் என்னன்னா 200 தாண்டும் அப்படின்ற ஒரு விஷயம்தான். இதில் ரொம்ப தெளிவாக இருக்காப்புல, கிட்டத்தட்ட 210 தொகுதியை கையில் பிடிக்கணும் அப்படின்றதுல முதல்வர் அவர்கள். எதுவாக இருந்தாலும் நாடு செழிப்பாக இருந்தால் போதும், அமைதி பூங்காவாக தமிழ்நாடு இருந்தால் போதும். அது யாரிடம் போகுதோ, அதிமுகவிடம் போகுதோ திமுகவிடம் போகுதோ. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் திமுக மிகப்பெரிய ஆளுமையின் பின்புலத்தில் ஸ்டாலின் அவர்களுடைய அந்த அவருடைய வளர்ச்சி பாதையில் அப்படியே எல்லாருமே சந்தோஷமாக அப்படியே போயிட்டுருக்கிறாங்க. அதுதான் பிரதிபலித்தது 40க்கு 40. நம்ம சீமான்ஜியாக இருக்கட்டும், நம்ம விஜய்ஜியாக இருக்கட்டும், நம்ம அண்ணாமலை ஜியாக இருக்கட்டும், இவங்க 3 பேரையும் மூவரணின்னு போட்டு ஒரே அலேக்கா அடித்து குப்பை தொட்டியில் தூக்கி போட்டுருவாங்க. இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். ஸோ ஆக மொத்தம் 220ன்ற கணக்கோடு இருக்கிறாங்க. 40க்கு 40ன்னு சொல்லி அடித்தாங்க. அடுத்து 220. இப்போ 220ன்னா நினச்சி பாருங்கள் எங்கே போகுது அப்படின்ட்டு. பொறுத்திருந்து தான் பார்ப்போம். ஒரு நாள் கண்டிப்பாக என்ன நடக்க போகிறது, விஜய் உள்ளே வந்தார்னா அவருடைய நிலை என்ன அப்படின்றத ஒரு ஆய்வு செஞ்சு கண்டிப்பாக நாம் அதை பற்றி பார்ப்போம். Okay my dear friends, இந்த காணொலியை பார்த்து மிக்க நன்றி. Thank you for watching this video. Stay with us connected by subscribing. Arise Robbie and don't forget to click on the bell icon. Ting ting. Bye bye.